டெல்லி போலீஸினுடைய ஒரு புரூட்டலான அடக்குமுறை, தடியடி, கண்ணீர் குண்டு புகை வீச்சு, 15 வயசு, 16 வயசு, 20 வயசு இந்த ஏஜ் குரூப்பில் உள்ள படிக்கிற பசங்க தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னா யார்? போலீஸ்காரங்க இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறாங்க. அடி நல்லா அடினாங்களாம், பயப்பட மாட்டோம் அப்படின்னு அப்படி கெத்தா நிற்கிறாங்க. முக்கியமான டிமாண்ட் என்னன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ணணும். மோடி அவரை கேபினெட்ல இருந்து நீக்கணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இந்த ஜனநாயக கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்வதற்கு பிஜேபி கவர்மெண்ட் தயாராக இல்லை. இப்படி அந்த இளைஞர்களை பார்த்து 3 முறை தேர்தலை எதிர்கொண்டு பிரதமராக இருக்கின்ற மோடி ஏன் பயப்படுகிறார்? எதற்காக அஞ்சுகிறார்? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது ஜேர்னலிஸ்ட் நாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். இது பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இந்த நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன பிரச்சனையை முன்னிட்டு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அந்த போராட்டம் தான் நேற்று இந்தியா முழுக்க சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு, ட்ரெண்டிங்காக இருந்தது. ஏன் ஆச்சு அப்படின்னு சொன்னால், டெல்லி போலீஸினுடைய ஒரு புரூட்டலான அடக்குமுறை, தடியடி, கண்ணீர் குண்டு புகை வீச்சு, இது எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த வாட்டர் கேனான் தண்ணியை வேகமாக பாய்ச்சி கூட்டத்தை கலைப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 15 வயசு, 16 வயசு, 20 வயசு இந்த ஏஜ் குரூப்பில் உள்ள படிக்கிற பசங்க தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதை இவ்வளவு உக்கிரமாக இந்த மாணவர்களின் குரலை நசுக்க வேண்டிய காரணம் என்ன? அதற்கு முன்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னா யார்? ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அவர் ஒரு வழக்கு தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னா, அப்சர்வேஷன், இந்த நாட்டில் போராடுறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் காக்ரோச், கரப்பாம்பூச்சி மாதிரி, இவங்க ஒரு நியூசன்ஸ் அப்படின்ற மாதிரி பொருள் தர மாதிரி பேசியிருந்தார். உடனே அடுத்த நாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞர், இதை வேடிக்கையாக எடுத்துக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில், எக்ஸ்எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதில் சேரணும்னா என்ன தகுதி, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி கிண்டலாக சில இதெல்லாம் போட்டிருந்தார். அது உள்ளபடியே அது வைரலாகி அது கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு மேலே ஃபாலோ பண்ணுற பேஜாக மாறிடுச்சு அந்த அக்கௌண்ட்டு. இது பிஜேபி, மோடி அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களோட அதிகம். அதுக்கு பிறகு பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அந்த அக்கௌண்ட்டை முடக்கம் பண்ணுறது, இவங்க வேற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, இப்படி அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த அப்ஜித்துன்னு அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்தார், அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்போ இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் கைது செய்யப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன், எங்கள் அம்மாகிட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வராரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் அவங்க ஒரு மீட் வைக்கிறாங்க, ஒரு சந்திப்பு வைக்கிறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்றாங்க. அப்போ இந்த சமயத்தில் தான் நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன பிரச்சனை வருது. இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால அந்த என்டிஏன்னு, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த தேசிய தேர்வு முகமை என்ன பண்ணுறாங்கன்னா, நீட் தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறுதேர்வை அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரு லீக் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி நடந்திருக்கு. நீட்டு தொடர்றப்போ போன வருஷமும் இது மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது தொடர்ந்து நடக்குது. இப்போ நீட்டுக்காக சின்சியராக படித்து இந்த எக்ஸாம் எழுதின இளைஞர்கள், மாணவர்களுடைய கதி என்ன? அதில் சில பேர் மனம் நொந்து போய் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. இதை ரத்து பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாம் டேட் அறிவித்த உடனே. அப்போ இதை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கையில் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமான டிமாண்ட் என்னென்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ணணும்.
அதன் பிறகு நீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி இழப்பீடு கொடுக்கணும். இதுதான் அவங்க வச்சிருக்கிற முக்கியமான கோரிக்கை. டிமாண்ட். இதை வைத்து அவர்கள் டெல்லியில் போராட்டம் பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து ஜன்தன் மந்திர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இந்த மாதிரி போராட்டம் செய்வதற்கான ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க ஒரு கால் ஃபார் பண்ணி எல்லாம் வராங்க, மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வராங்க. அந்த போராட்டம் அங்கே நடக்குது. இது ஜூன் 21ஆம் தேதி அந்த போராட்டத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஆரம்பத்திலேருந்தே அவர் லடாக்கை சேர்ந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து சோனம் வாங்சுக்குன்னு பேர். அவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இது சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அப்போவும் பிஜேபி கவர்மெண்ட்டு இந்த மாணவர்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலிக்கலை, அதை பற்றி ஒன்றும் பதில் சொல்லலை. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இது என்ன கொஞ்சம் பேர் சவுண்டு விட்டுருக்காங்க, இது தானாக போயிருமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவருடைய இந்த உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா, அந்த அவருடைய உடல்நிலை வந்து பாதிப்படைஞ்சு வேறு எதுவும் வந்து ஏடாகூடமாக எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி டெல்லி போலீஸை அவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கி தரதரன்னு இழுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அது தொடர்பாக ஒரு கேஸ் இருக்குது, எப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டு போகலாம், எங்களை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அது ஒன்று இருக்குது. அவர் வந்து நேற்று வந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிக்கிற மாதிரி இருந்தார். இப்போ மாணவர்கள் மேலே தடியடி போராட்டம்னு திரும்ப அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே மீண்டும் உண்ணாவிரதத்தை அவர் அறிவிச்சிருக்கிறார், அந்த சோனம் வாங்சுக். இது ஒரு புறம். நேற்று வந்து டெல்லியில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 4 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மூடிட்டு பல சாலைகளை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய சாலைகள் எல்லாம் பேரிகேட் இதெல்லாம் வச்சு டெல்லி போலீஸு அப்புறம் வாட்டர் கேனான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் காலையிலேருந்து பல இடங்கள்லேருந்து இளைஞர்கள் மாணவர்கள் கொத்து கொத்தாக வராங்க. வந்து நேராக பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறாங்க. போன மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுது, வேறு ஒன்றும் செய்யலை. ஆனால் போலீஸு திடீர்னு ப்ரூட்டலாக இவங்களை கலைக்கிறதுக்காக தடியடி நடத்துகிறாங்க, கண்ணீர் குண்டு வீசுகிறாங்க, வாட்டர் கேனான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில வீடியோக்களில் அந்த மாணவர்கள் அப்படி நிற்கிறாங்க, போலீஸ்காரங்க இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறாங்க, அடி நல்லா அடினாங்களாம், பயப்பட மாட்டோம் அப்படின்னு அப்படி கெத்தாக நிற்கிறாங்க. இது மாதிரி நிறையா வந்துச்சு. அதாவது அவங்க கண்களில் வந்து ஒரு அச்சம் இல்லை. வழக்கமாக போலீஸ் அடித்தா சிதறி ஓடணும்ல, அப்படி ஓடுற மாதிரி இல்லாமல் அவங்க இதை போல்டாக வந்து எதிர்கண்டாங்க. பல மீடியாக்களில் வந்து பேசுனாங்க. ஆனால் இவர்கள் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இவருடைய வீடியோக்கள் வந்ததே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 1-2 தவிர எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த போராட்டத்தை நேரடியாக லைவாக காட்டலை. இப்போ இந்த போராட்டத்துக்கு பிரகாஷ்ராஜ் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் முன்னாள் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன், இது மாதிரி பல இன்டலெக்சுவல்ஸ்லாம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பாராளுமன்ற முற்றுகை போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 11-12 மணிக்கு வந்து ஜேபி நட்டான்னு பிஜேபி இதில் மினிஸ்டராக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிஜேபியினுடைய ஆல் இண்டியா லீடராக இருந்தார். அவரை போய் இந்த மாணவர்களுடைய பிரதிநிதிகள் சந்திக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் மாணவர்கள் இதே டிமாண்டை தான் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அந்த கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும், நீட்னால் சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ஒவ்வொருத்தருக்கும் நட்டையீடு கொடுக்கணும், இதை பேசிட்டு வந்தாங்க. நாங்கள் பேசியிருக்கோம், மாணவர்கள்ட்ட போராட்டத்தை கைவிடுமாறு கோருகிறோன்னு அவர் சொன்னார். இந்த டிமாண்டெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. நேற்றுமே அமித்ஷாவும் இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க 2 பேருமே சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து நீக்கிறதில்ல அல்லது நீங்கிறதில்ல என்ன பிரச்சனை, இந்த மாணவர்கள் வேற எதுவும் பெரிய கோரிக்கைலாம் வைக்கல, சும்மா ஒரு ரெசிக்னேஷன் தான் கோர்றாங்க. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் ஒரு மாரலாக பொறுப்பேற்று கொண்டு அதை நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா மோடி வந்து அவரை கேபினெட்லேருந்து நீக்கணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இந்த ஜனநாயக கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்வதற்கு பிஜேபி கவர்மெண்ட்டு தயாராக இல்லை. அந்த மாதிரி நேற்று இவங்க கட்சி ஆரம்பித்த உடனே இன்ஸ்டாகிராம் பேஜையும் எக்ஸ் பேஜையும் முடக்கினது போல் நேற்று உண்மையிலேயே பாராளுமன்றத்தை நோக்கி வந்துடுவாங்களான்னு பயந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான போலீஸை குவித்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மீது இந்த அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதை பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி, நம்ம கனிமொழி, உதயநிதி,
இது போன்ற பலரும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரை என்ன பயப்படுது அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் ஒரு விளையாட்டு போக்கில் இருந்த இந்த மாணவர்கள் கட்சி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாளைக்கு வந்து சீரியஸான ஒரு அபாயமாக நமக்கு வந்து மாறிடுமா, ஆப்பனண்ட்டாக மாறிடுமா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அரசியல் கட்சிகள், இந்தியா கூட்டணி இதெல்லாம் பலவீனமாக இருக்குது. இப்போ இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் திமுக தோற்று போச்சு, அது ஒரு பின்னடைவு. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்றுருச்சு. தோற்றது மட்டும் இல்லை, அந்த கட்சியினுடைய எம்பிக்களை எல்லாம் உடைத்து கொண்டு வருகின்ற வேலையை பிஜேபி செஞ்சு அந்த கட்சியே இன்னைக்கு வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சீர்குலை வேலைகள். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கும்போது அடுத்த 2029 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி வருது. இந்தியா முழுவதும் அந்த இயக்கத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள் தரப்புலேருந்து சப்போர்ட் இருக்குது. இவ்வளவுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்சி கட்டமைப்பு, ஒரு கொள்கை சித்தாந்தம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஒரு வேடிக்கையாக இதை ஆரம்பித்து அப்புறம் சீரியஸான ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போயிருக்கிறாங்க. முதல்ல இந்த நீட்டு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாணவர்களை கண்டு மோடி ஏன் அஞ்சுறாரு? இப்போ இதில் அவர் வந்து பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பிச்சது இல்லையா, அதற்கு முன்னாடி பாராளுமன்றத்துக்கு வெளியே பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஸ்டார்ட் அப் வந்து இந்த விக்ரம்ன்ற ராக்கெட்டு இதை வெளியிட்டாங்க இல்லையா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடைய யங் டீம் தான் அதற்கு காரணம், இளைஞர்கள் தான் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் வந்து 56 வயது இளைஞரை சொல்லலை அப்படின்னு ராகுல் காந்தியை கலாய்க்கிறாராம். கலாய்ச்சிட்டு இப்படி சொல்கிறாரு. சரி, இப்போ அந்த விக்ரம் ராக்கெட்டை விட்டவங்க இளைஞர்கள் எவ்வளோ உண்மையோ அதே உண்மை தான் இன்றைக்கி டெல்லியில் வந்து போராடிட்டு இருக்கிற மாணவர்கள், அதோட என்ன வயசு குறைஞ்சவங்க, எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்க. அவங்க பல பேர் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கிறாங்க, தங்களுடைய அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி வந்த அந்த இளைஞர்களை பார்த்து 3 முறை தேர்தலை எதிர்கொண்டு பிரதமராக இருக்கின்ற மோடி வந்து ஏன் பயப்படுகிறார், எதற்காக அஞ்சுகிறார்? அப்படி இல்லை சார், யூத் கையில் என்றைக்குமே ஒரு பவர் இருக்கும்ல சார், அதனால பயப்படுறாரோ என்னவோ. ஆமாம், இப்போ இந்த விஷயத்துக்காக போராட்டம் எடுத்திருக்காங்க. நாளைக்கு இன்னும் வேற பிரச்சனைகளுக்காக முன்வைத்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருப்பு வந்து கேள்விக்குள்ளாகும். இது வந்து மோடிக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை. அதனால இது முளையிலே கிள்ளி எறியணும். அப்போ தடியடி நடத்தினா மாணவர்கள் பயந்து போயிடுவாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, தடியடியெல்லாம் நடந்த பிறகு அவர்களுடைய உறுதி இன்னும் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து ஒரு தொலைதளப்பாக இருந்த அவங்களுடைய கட்சி உணர்வு கட்டமைப்பெல்லாம் இப்போ ஸ்ட்ராங்காகிற வேலையை வந்து போலீஸ் நேற்று வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடக்குமுறையினால் ஒரு போராட்டத்தை, ஒரு இயக்கத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது நேற்று நடந்த போராட்டத்தில் நிரூபணமாயிருக்குது. அந்த வீடியோக்களை வந்து எல்லாரும் பார்க்கணும். எங்கே நீங்கள் திறந்தீங்கனாலும் எக்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் எங்கே திறந்து நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போட்டிங்கனாலே அந்த வீடியோக்கள் வந்து வரும். அந்த தடியடி நடக்கும் போது அவங்க தைரியமாக நிற்கிறதா இருக்கட்டும், பெண்கள் அடிபடுறதா இருக்கட்டும், ஒரு பையன் அப்படியே நடந்து வருவான், ஒரு போலீஸ்காரன் வந்து காலை தட்டி விடுவார், அவன் அப்படியே நிலை குலைஞ்சி கீழே விடுவான். இந்த மாதிரி என்ன கல்லவெல்லாம் விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க போலீஸ். ஆமாம், தப்பு தான், இது எல்லாமே தப்பு தான். கல் விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாம் என்னெல்லாம் வந்து விதிமீறல்கள், அட்டூழியங்கள் பண்ணணுமோ. போராட்டம் நடக்குது அப்படின்ற போது இந்த புகை போடுவாங்க, அது போடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, கலப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா அடிக்கிறது, கல் அடிக்கிறதுல காலை தடுக்கி விடுறதுலாம் ரொம்ப தப்பே சார். இன்னும் பயங்கரம். ஒரு யூத் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா சுத்திலும் ஒரு 3 போலீஸ் வந்து அந்த லத்தியை வச்சுட்டு அடிக்கிற காட்சிகள். அப்புறம் வந்து அப்படி விரட்டுறாங்க, அடிச்சா அவன் ஓடுவான்னு நினைக்கிறாங்க. அந்த பையன் ஓட மாட்டான், அப்படியே நிற்கிறான், இன்னும் அடி அடி அப்படின்றான். இதுக்கு மேலே அவர் 2-3 அடி அடிச்சுட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு திரும்ப போகிறாங்க. அப்போ போலீஸ் தான் மேற்கொண்டு தடியடி அடிக்க முடியாமல் திரும்பி போதே தவிர அந்த மாணவர்கள் போல்டாக அங்கே தான் நிற்கிறாங்க. அதனால் நேற்று வந்து இதுவரைக்கும் ஒரு விளையாட்டு கூட்டம் அப்படின்னு மக்கள் கருதிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு, கட்சி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நாங்கள் வேடிக்கை பண்ண வரல, சீரியஸாக நாட்டினுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வட இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம்ன்றது ரொம்ப அதிகம்.
இப்போ நம்ம ஊருக்கே வந்து வட இந்தியாவிலேருந்து அவ்வளோ இளைஞர்கள் ஏன் இங்கே வராங்க? மெட்ரோ அங்க வேலைக்கோ ப்ராப்பரான ஜாப் இல்ல. ஜாப் இல்லைன்றது தானே வராங்க. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து இந்த அக்னிவீர் அக்னிபாத் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது இராணுவத்தில் வந்து இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பு கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரே 5 வருஷத்துக்கு மட்டும் அவங்கள வேலை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் அந்த அக்னிபாத் திட்டம். இதை எதிர்த்து உத்தரப்பிரதேசம் இல்லை பீகாரில் வந்து இப்போ பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. ட்ரெயினெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. ஏன்னா அந்த மாநில இளைஞர்களுக்கு வந்து இராணுவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே போனீங்கன்னா வேலை நிரந்தரமாக இருக்கும், நீ ரிட்டையர்மெண்ட் ஆகி வரும்போது சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு போனால் அதுக்கும் ஆப் வைக்கிற மாதிரி மோடி அதை மாற்றிட்டாரு. ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இஸ்ரேலில் வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலில் ஈரான்லாம் குண்டு போட்டுக்கிட்டு இருக்குதுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த இஸ்ரேல் வந்து அங்கே பொருளாதாரம் பிரச்சனை, வேலைக்கு வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி வேலைக்கு இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க. அந்த ஒரு ஹை ரிஸ்க் வேலைக்கு இங்கேருந்து இளைஞர்கள் போகிறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து. அது போர் நடக்கக்கூடிய பகுதி தான், நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே கூட ஏன் போகிறாங்கன்னா அப்படியாவது ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படின்றதுக்கு போகிறாங்க. அதே போல் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யாவில் வேலைக்கு போனவங்கள புட்டின் அவங்கள வந்து உக்ரைன் போருக்கு அனுப்பியிருக்காரு. அனுப்பி 2-3 பேர் இறந்தே போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு போர் அபாயம் உள்ள ஒரு சூழல்ல எல்லாம் போய் இவங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவு வேலையின்மை பிரச்சனை என்பது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, ஒரு பிஇ எம்இ எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றது நிரந்தரம் இல்லை. அவங்க வந்து ஸ்விக்கி ஓட்டுறது, சொமேட்டோ ஓட்டுறது, அல்லது வந்து ரேப்பிடோ, ஊபர், ஓலா இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு பொருத்தமான வேலை இல்லை என்பது தமிழ்நாட்டிலே இருக்கும்போது வட இந்தியாவில் இன்னும் பூதாகரமாக இருக்குது. அப்போ இதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தோற்றமும் அதனுடைய போராட்டங்கள் வந்து வீச்சாக நடைபெறுவதற்கும் ஒரு பின்னணி. சார், இப்போ வேலையில்லாத திண்டாட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சிஎம் விஜய் சார் கூட வந்து வேலையில்லாதவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட் எப்படி சார் அவங்களுக்கு பத்தும்? அந்த அமௌண்ட்டே இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. டிகிரி முடித்தாங்கன்னா 4000 ரூபா, டிப்ளமா முடிச்சிருந்தாங்கன்னா 2500 நினைக்கிறேன். இது அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னமும் அது நடைமுறைக்கு அமலுக்கு வரலை. வேலையில்லாத இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வேலைக்கான ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணுவது, வேலை வாங்கி கொடுக்கறது, அதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ போன கவர்மெண்ட்டில் நான் முதல்வன் திட்டம் இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி பலதரப்பட்ட மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது. அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எந்த துறைக்கு போகிறாங்க, அப்போ அந்த துறை சார்ந்த பயிற்சிகளை எப்படி கொடுக்கறது அப்படின்ற முறையில் அதை பிளான் பண்ணி அதை ஒரு வெப்சைட்டெல்லாம் ஆரம்பித்து இங்கே ஸ்கூல் காலேஜ் மூலமாகவும் நீங்கள் அதுக்குள்ளே நுழையலாம், இல்லை இண்டிவிஜுவலாகவும் அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தேவையான எல்லா உதவிகளும் செய்வாங்க. அதில் படித்து தான் பல அரசு பள்ளிகளை சேர்ந்த குழந்தைகள் வந்து இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் போய் படிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்போ விஜய் கவர்மெண்ட் வந்தோடனே அந்த நான் முதல்வன் வந்து ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டன்றதுனால அந்த பேரை மாற்றிட்டு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாற்றிருக்காங்க. ஏன்னா நான் முதல்வன்னா மக்களுக்கு புரியாதான். அப்போ இவ்வளோ நாள் வெற்றிகரமாக நடந்துட்டு இருந்த ஒரு திட்டத்தையே பேர் மாற்றுறது தான் அவங்களுடைய கவலையாக இருக்கும்போது இந்த 4000 2500 எப்போ கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு கேள்வி. அப்படியே கொடுத்தா கூட அது வந்து மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்குமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ இதுக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற முறையெல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கு போனால் உடனடியாக அவங்களுக்கு காசு கிடைக்கும், வாரந்தோறும் ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதனால் வந்து வேலையின்மை என்பது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி சார். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.